பெற்றவர்களுக்காக நீதி வேண்டி நிற்கிறோம். எங்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள். கையில் புகைப்படங்களுடன் கண்ணீரோடு நடக்கும் தாய்மாரின் கோரிக்கை. இழப்புகளை சந்தித்த நாங்கள் மீளவும் போராட வேண்டிய நிலையில் இருக்கும் பொழுது ஒரு நாட்டிற்குள் சுதந்திர தினத்தை கொண்டாட அழைப்பது நீதியா? போராட்டம் இடம்பெறும் பொழுது அதனை ஆதரிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அசிங்கப்படுத்தாதீர்கள். நாங்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களோ அரசியல்வாதிகளோ அல்லது மீன் பாசலுக்கும் கொத்து ரொட்டிக்கும் வந்த கூட்டமோ இல்லை. எங்கள் உதிரத்தால் ஊட்டி வளர்த்த பிள்ளைகளை கண்முன்னே தொலைத்துவிட்டு வீதி வீதியாக தேடும் தாய்மார்கள். எங்களிடம் ஆயுதம் இல்லை, வாள் இல்லை, ஏன் கஞ்சா கூட இல்லை. போர் முடிந்து விட்டது. போராடியவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். உண்மைகளை சொல்லி பொது மன்னிப்பை எதிர்பார்த்து கையளித்த பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். யாருமே எங்களை கண்டுகொள்ளவில்லை. யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு வரும் பொழுது ஓமந்தையில் கைது செய்த மகனை தேடி நடந்து வருகிறேன். என்னை வழிமலைத்து கேட்கிறார்கள், நீ எந்த கட்சியைச் சேர்ந்தவர் என்று. என்னை பார்க்கும் பொழுது கூட என் கையில் இருக்கும் என் பிள்ளையின் படத்தை பார்த்து கட்சி பெயரை கேட்டு கொச்சைப்படுத்தும் நிலையில் எம்மினம் இன்று வீதியில் திரிகிறது. தமிழ் அரசியல்வாதிகள் கதிரைக்கு சண்டை பிடித்துக் கொண்டு அங்கவீனர்களைப் போல் நடந்து கொள்கிறார்கள். சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்திய பொழுது அதனை மனதார ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள். காரணம், காணாமல் போனோரின் குடும்பத்திற்குத்தான் தெரியும் அதன் வலி. இழப்பு என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் எல்லாம் எம்மை பார்த்து பரிகசிக்கும் நிலைக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் எம்மை தள்ளிவிட்டு தங்கள் செயற்பாடுகளை இரகசியமாக முன்னெடுக்கிறார்கள். 1948 ஆண்டு எங்கள் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது. அன்றிலிருந்து தூவப்பட்ட விதை மெல்ல மெல்ல விருட்சமாகி உள்ளூருக்குள் இனவாதமாகி ஆயுத போராட்டமாகி இன்று அடக்குமுறை வடிவில் நிற்கிறது. பெரும்பான்மை ஆசனத்துடன் அதி உயர் சபை நடக்கிறது. தமிழர்களுக்காக எந்த ஒரு உரிமையும் கேட்டுப்பெறும் நிலையில் நம்மவர்களும் இல்லை. காரணம், நாம் சபைக்கு அனுப்பியவர்களின் நிலை இன்று பரிதாபத்துக்குரியதாயிற்று. காணாமல் ஆக்கப்பட்டோரின் வன்னி பந்தலில் 3271 நாட்களாக உறவுகளை உயிரோடு தொலைத்த பெற்றோர் சுழற்சி முறையில் இருக்கிறோம். வன்னி பந்தல் அமைக்கப்பட்ட பின் 3 அரசுகள் வந்துவிட்டன. அரசிற்கு வர முதல் எந்த ஒரு வேட்பாளரும் கொடுக்காத வாக்குறுதியை கொடுத்த அன்றைய வேட்பாளரும் இன்றைய ஜனாதிபதியுமான அனுரகுமார திசநாயக்க இன்று எங்கள் பந்தலை கடந்து எத்தனை தடவைகள் சென்றிருப்பார். ஆனால் எங்களை திரும்பி பார்த்ததில்லை. எங்கள் போராட்டத்துள் இணைந்த 34 பெற்றோர்கள் இன்று போராடி களைத்து மாண்டு போனார்கள். நாங்கள் பெற்றவர்களுக்காக வீதியில் நிற்கிறோம். இன்றைய காலச்சூழலில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்டம் அமுல்படுத்தப்பட போகிறது. அதனால் பாதிக்கப்பட போவதும் நாமாக இருக்கலாம். காரணம், எப்பொழுதும் வீதிக்கு வந்து நீதி கேட்க காத்திருக்கும் மக்கள் கூட்டம் நாமாகவே இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வலுவானவர்கள், பாசமானவர்கள், அவர்களின் உணர்வுகள் மென்மையானவை. இன்று தம் பெற்றோர் சோறு தண்ணி இல்லாமல் வீதிகள் மந்தைகள் போல் தமது படத்துடன் திரிவதை பார்த்தால் தாங்கிக் கொள்ளும் மனம் படைத்தவர்கள் அல்லர் அவர்கள். எங்களுக்கு சுதந்திர நாள் எதுவென்றால் எங்கள் பிள்ளைகளை எங்களிடம் ஒப்படைத்துவிட்டு அழையுங்கள், நாங்கள் பிள்ளைகளோடு சுதந்திர தினம் கொண்டாட வருகிறோம். மட்டக்களப்பில் இருந்து நடந்து களைத்து ஓய்ந்து போன கால்களுக்கு சற்று ஓய்வு கொடுக்க பஸ்ஸில் ஆர்ப்பாட்டத்துக்கு வரும் பொழுது பஸ்ஸுக்குள் கஞ்சா பாசலை வைத்துவிட்டு அதை யார் வைத்தது, வைக்கப்பட்ட பாசலை யார் கண்டது, சாட்சி இருக்கா என வீதியில் இறக்கி கேட்கிறார்கள் பாதுகாப்பு படையினரும் போலீசாரும். அப்போ ஆர்ப்பாட்டத்துக்கு வருபவர்கள் எல்லோரும் கஞ்சா பாவிப்பவர்களா அல்லது கஞ்சா வியாபாரிகளா? ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர். எங்கள் குழந்தைகளை ஒவ்வொரு யுத்தத்திலும் பாதுகாத்து நீண்ட நாள் பங்கர் வாழ்க்கை வாழ்ந்து பானுக்கும் சோத்துக்கும் வரிசையில் நின்று குண்டடி வேண்டி வளர்த்த பிள்ளைகளை இன்று கைப்பிடித்து கொடுத்து விட்டு கேட்கிறோம். ஒரு பதிலும் இல்லை. என்றோ நடந்த பொது சொத்துக்கு வழக்கு வைக்கும் உங்களால் எங்கள் பிள்ளைகள் தொடர்பில் தேட முடியாதா? அல்லது ஒரு சட்டம் தான் இயற்ற முடியாதா? எங்கள் பிரச்சனையில் நீங்கள் மௌனமாக இருக்க காரணம், கடந்த காலங்களில் உள்ள அரசின் கதிரைகளை அலங்கரித்தவர்களில் நீங்களும் ஒருவர். இதுதான் உங்கள் மௌனத்திற்கு காரணமென்றால் இனிவரும் காலத்தில் கடந்த காலத்தில் அதிகூடிய வாக்குகளுடன் வந்தவர்கள் காணாமல் போனது போல் உங்கள் பதவியும் காணாமல் போக வாய்ப்புள்ளது.
காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. உங்கள் பதவி ஆசைக்கு எங்களுக்கான தீர்வை தருவதாக வன்னியில் வைத்து கூறினீர்கள். இன்று அதே வன்னி கூடாரத்தில் 3271 நாட்கள் கழித்த பெற்றோர் கண்ணீரோடு சாபமிடுகிறோம். யார் வந்தாலும் எங்களுக்கு நீதி கிடைக்காது. மாற்றம் வேண்டும். மாற்றத்தின் மூலம் நீதி கிடைக்கும் என்று வாக்களித்துவிட்டு இன்று தெரு தெருவாக திரிவதை நீங்கள் வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் இன்று பிள்ளைகளை, கணவன்மாரை, சகோதரிமாரை தொலைத்த உறவுகள் கண்ணீரோடு நாட்டுக்கே சாபமிடும் நிலை வெகு தூரத்தில் இல்லை. என்னதான் பெரும்பான்மை பலமிருந்தாலும் மக்களுக்கு முன் நீங்கள் மண்டியிடப்பட வேண்டியவர்கள். காணாமல் போனவர்களுக்கான நீதி கிடைக்கும் வரை எந்த ஒரு சுதந்திர தினமும் எமக்கு கரிநாள்தான். எத்தனை புலனாய்வாளர்கள் வந்து படம் எடுத்தாலும் எங்களின் கோரிக்கை ஒன்றுதான். எங்கள் பிள்ளைகள் எங்கே? முடியுமானால் பதில் தாருங்கள். இல்லையேல் காத்திருப்புகளை அதிகரிக்காமல் கதிரியை விட்டு விலகிச் செல்லுங்கள். இதுதான் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தீர்மானம்.